முத்து பார்த்துட்டிங்களாண்ணா, மீனாவுக்கு ஆர்டர் கிடச்சதுனால சந்தோஷத்தில் எல்லாருக்குமே பிரியாணி செஞ்சு போடுறாரு. அதுவுமே எல்லாருமே வந்து ரொம்ப ருசிச்சு சாப்பிட்றாங்க. ஆனா மனோஜும், வித்யாவும் பார்த்துட்டிங்களாண்ணா சாப்பிட முடியல. ஏன்னா அவங்க விரதத்தில் இருக்காங்க. அந்த முட்டை மந்திரம் வச்சதுனால அவங்க பரிகாரம் பண்ணுறதுக்கோசரம் 2 பேருமே வந்து நான்வெஜ் சாப்பிடாம விரதத்தில் இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்துட்டிங்களாண்ணா, அந்த கறிக்கடைக்காரு மீன் அடிக்கடி தன் கடைக்கு வரேன்னு சொன்னதுனால ரொம்ப பயத்துல இருக்காங்க. மீனா திருப்பி அடிக்கடி வந்தா எங்க நாம மாட்டிக்குவோமோ? மாட்டினா நம்ம உண்மைய சொல்ல வேண்டியதா வேற வழி இல்ல அப்படின்ற மாரி ரோஹினி கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. இத கேட்ட ரோஹினி ரொம்பவே பயப்படுறாங்க. என்னடா என் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு. டெய்லி பயந்து பயந்து வாழ வேண்டியதா இருக்கு. நாமளா ஆசைப்பட்டு அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை இப்படி ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. நம்ம இதுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே உண்மைய சொல்லி இருந்துக்கலாமோ? நாமளே நம்ம தலையில மண்ணை வாரி போட்டுருங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்துலையும் வருத்தத்தோடவும் இருக்காங்க. இப்படி இவங்க ஒரு பக்கம் வருத்தத்தில் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து மீனாவும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக ஜாலியாக சவாரி போயிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த செருப்பு தைக்கிற கடைக்கார தாத்தா எதிரில் தேடுறாங்க. உடனே அவங்களும் அவங்க கிட்ட போயிட்டு, தாத்தா முத்துக்கு மீனாவுக்கு இந்த மாதிரி வந்து ஆர்டர் புதுசாக கிடச்சிருக்கு, அலங்கார ஆர்டரு, மீனா பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி முத்து சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதை கேட்ட தாத்தாவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா, நீ இன்னும் மேலே மேலே வளர்ந்துன்னு போயினே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி தாத்தா ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வராங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, முத்து என்னப்பா என்ன விஷயம் என்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு முத்து இருந்துட்டு, மீனாவுக்கு புதுசாக ஆர்டர் ஒன்று கிடச்சிக்குதுமா, அலங்காரம் பண்ணுற ஆர்டரு, இப்போ அட்வான்ஸ் எல்லாம் கூட வாங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிம்மா, நீ இன்னும் நல்லா வளர்ந்துட்டு போயினே இருக்கணும், ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனு ஞாபகத்துக்கு வர, முத்து இந்த ஃபோனு யாருதுன்னு பாருப்பா, ஒரு பொண்ணு என்கிட்ட செருப்பு தேய்க்க வந்தபோது ஃபோனை தவறி விட்டு போயிடுச்சு, இது யாருதுன்னு பார்த்து கொஞ்சம் கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து, குடும்பம் நான் கொடுத்தாரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வாங்குறாங்க. வாங்கி பார்த்துட்டா, இது என் ஃபோனுமா, எங்கே கிடச்சி, இத்தனை நாள் நான் காணோம்னு சொல்லியிருந்தேன், இந்த ஃபோனால் தான் பெரிய பிரச்சனையே வெடிச்சு வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தாத்தா, இது எனக்கு யாருதுன்னு தெரிலப்பா, ஒரு பொண்ணு எனக்கு செருப்பு தைச்சிட்டு தவறி இங்கே விட்டு போயிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்து, யாரும் தெரியுமா தாத்தா, அது எந்த ஊருன்னு தெரியுமா, உங்கள் பேர் ஊர் எதானு சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நான் வேணா இன்னொரு முறை வந்தால் நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்து, சரி தாத்தா, அது யாருன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் நான் இந்த பிரச்சனை சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட தாத்தா வந்துட்டு, சரிப்பா நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து ஃபோனை வாங்கிட்டு முத்து கிளம்பிடுறாரு. இதோட இன்றைக்கான எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.